First of all, share capital means any idea? Okay. ஷேர்னா என்ன? ஷேர் கேபிட்டல்னா? எஸ், கரெக்ட். ஸோ ஷேருங்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10,000 இருக்கு. 10,000ங்கிறது ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இதோட வேல்யூ, வேல்யூங்கிறது ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ சம் கேசஸ் வந்து இதை நாமினல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. either 10 or 100. let us assume 10. இப்போ ஷேர் கேபிட்டல்ங்கிறது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ ஃபேஸ் வேல்யூ. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஷேர் கேபிட்டல் 1 lakh. இந்த பார்ட் கிளியர். நெக்ஸ்ட் ஒன், authorized capital. Authorized capital means ஓகே. ஸோ ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னா நீங்கள் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுறப்போ என்ன அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ, என்ன அமௌண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதுதான் ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இஷ்யூடு கேபிட்டல் அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஷ்யூடு கேபிட்டல்னா இப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆஸ் யூஷுவல் ரன் பண்ணுறாங்க. இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு இடையில பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது ரீசனுக்காக கேபிட்டல், அவங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படுது, ஐ மீன் ஃபண்டு தேவைப்படுது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கேபிட்டலை இஷ்யூ பண்ணுவாங்க, மீன் ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இஷ்யூ பண்ணுறப்போ ஜென்ரல் பப்ளிக் வந்து அந்த ஷேர்ஸ் வந்து பை பண்ணாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். ஸோ இதை 3 சினாரியோவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், 10,000 ஷேர்ஸ் வாங்கி 10,000 ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, 10,000 சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு, அப்போ ஈக்குவலாக இருக்கு. செகண்ட் ஒன், நீங்கள் இஷ்யூ பண்ணது 10,000, ஆனால் உங்களுக்கு ரிசீவ் ஆனது 12,000. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை என்ன சொல்லுவாங்க? சொல்லு. எஸ், அந்த கேஸ்ல இதுல வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ப்ரீமியம்ங்கிறது ஃபேஸ் வேல்யூ 10, அடிஷ்னலாக இப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 2 இருக்கு. அப்போ இஷ்யூ ப்ரைஸ் வந்து 12ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரெண்டுமே ஆட் ஆகும் 10 + 2. கிளியர்? ஸோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்ங்கிறது ஃபேஸ் வேல்யூவோட எக்ஸஸாக நீங்கள் பே பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு கேரண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேசஸ் நீங்கள் இஷ்யூ பண்ணது 10,000 பட் ரிசீவ் ஆனது 12,000. இதில் 12,000ல ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறதுனால எக்ஸஸாக இருக்கிறத ஒன்று ரீஃபண்ட் பண்ணுவாங்க, இல்லை ப்ரோ ரேட்டா பேசிஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ரீஃபண்ட் ஆர் ப்ரோ ரேட். நெக்ஸ்ட் ஒன், அகைன் இஷ்யூ பண்ணது 10,000 பட் சப்ஸ்கிரைப் பண்ணது 9,000. இது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு அந்த ஃபண்ட் வந்து கம்மியாக ரிசீவ் ஆயிருக்கு. கம்பெனி பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர்ஸ் 10 இருக்கும், அந்த 10 வந்து ஃபேஸ் வேல்யூ. ஆனால் இந்த அமௌண்ட்டை ரெண்டு பேசிஸ், ஒன்று வந்து லம்சம் பேசிஸில் டோட்டலாக கலெக்ட் பண்ணிடுவாங்க, இன்னொன்று வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் கலெக்ட் பண்ணுவாங்க. அதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ 3 வந்து அப்ளிகேஷன், another 3 வந்து allotment, and 2 வந்து first call, and the last one second and final call. இது வரைக்கும் ஃபேஸ் வேல்யூ 10 தான், பட் செப்பரேட்டாக ரிசீவ் பண்ணுறது அதுதான் அப்ளிகேஷன், allotment, ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் சொல்லுவோம். கால்ட் அப் கேபிட்டல்னா, சாரி பெய்ட் அப்னா கால்ட் அப், பெய்ட் அப் கேபிட்டல், கால்ட் அப் கேபிட்டல்.
இப்போ பெய்ட் அப்னா இப்போ நீங்கள் ஷேர்ஸ் வந்து பை பண்ணுறீங்க, அந்த 10 வந்து நீங்கள் பே பண்ணுறது பெய்ட் அப் கேபிட்டல். ஓகேங்களா? கால்ட் அப் கேபிட்டலுங்கிறது இப்போ இந்த 2 டியூ இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் டியூ வந்து கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணுறப்போ ரிசீவ் பண்ணுவாங்க. ஷேர் இஷ்யூ பண்ணுறப்போ அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்கிறதுல டியூ டேட் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனதுலேருந்து 2 மந்த்ஸ். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஜூலைல இதை கலெக்ட் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் செப்டம்பர், இது ஃபர்ஸ்ட் நவம்பர், இது ஃபர்ஸ்ட் பிப்ரவரி. கால்ட் அப்புங்கிறது உங்களுக்கு டியூ டேட் நெருங்கிடுச்சுன்னா கம்பெனி சைட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வரும். நீங்கள் செகண்ட் அமௌண்ட் வந்து இன்னும் பே பண்ணாமல் இருக்கீங்க, பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வரும். பெய்ட் அப்னா நீங்கள் பே பண்ணது ஆல்ரெடி பே பண்ணிங்களா, அது பெய்டு. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் 4 ஃபீச்சர் கேஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். 4 ஃபீச்சர் லைக் பாலிசி அண்ட் பாண்ட்ஸ், பாலிசி அண்ட் அரியர், இந்த மாதிரி கேசஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், first one, lump sum basis. Lump sum basis, the capital entry. First one, application. ஸோ கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணுறப்போ கம்பெனிக்கு கேஷ் வந்து ரிசீவ் ஆகுது. பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஸோ கம்பெனி கேஸில் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் டெபாசிட் பண்ணுவோம். ஸோ டெபிட் த ரிசீவர், பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஸோ உங்களுக்கு எது மூலிமா ரிசீவ் ஆகுது? அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட். ஏன் நம்ம ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம்னா, ஃபேஸ் வேல்யூ 10ன்னா அந்த 10மே வந்து நீங்கள் லம்சமாக பே பண்ணிடுறீங்க. இன்ஸ்டால்மெண்ட் இல்லாமல் டோட்டலாக பே பண்ணிடுறீங்க. இது அப்ளிகேஷன் ஸ்டேஜ். அலாட்மெண்ட் ஸ்டேஜ், நீங்கள் ரிசீவ் ஆனதை அலாட் பண்ணுறீங்க. அவங்களோட ஷேர் கேபிட்டல் வேல்யூன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறீங்க. கம்பெனியோட பேங்க் ரிஸ்க் ஆகுது. ஆமாம். ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட், கிரெடிட் சைட் டு ஷேர் கேபிட்டல். இதை தான் நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணுங்க. பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் சாரி ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கும்ல, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஷேர் கேபிட்டல் சொல்லிட்டு இந்த தான் மென்ஷன். செகண்ட் ஒன், இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ். இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் ஒவ்வொருத்துக்கும் செப்பரேட்டாக என்ட்ரி பண்ணும். அப்ளிகேஷனுக்கு தனியாக, அலாட்மெண்ட் செகண்ட் ஒன். எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷனுக்கான என்ட்ரி. ஸோ அப்ளிகேஷனுக்கான என்ட்ரி ஃபர்ஸ்ட் நீங்கள் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிடுவீங்க ஆஸ் யூஷுவல். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன். செகண்ட் ஒன் ஷேர் நீங்கள் ரிசீவ் பண்ணதை அலாட் பண்ணுறீங்க. ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். இது வரைக்கும் கிளியர். நெக்ஸ்ட் ஒன் அலாட்மெண்ட் கேஸ். ஸோ அலாட்மெண்ட் கேஸில் ஃபர்ஸ்ட் டியூக்கான என்ட்ரி போடணும். நெக்ஸ்ட் ஒன் ரிசீவ்க்கான என்ட்ரி பென்சில். ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஷேரை வந்து அலாட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் டியூவாக இன்னும் பே பண்ணாமல் வச்சுருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டியூக்கான என்ட்ரி. செகண்ட் ஒன் அந்த டியூ அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஆன்.
Next one, first call. Share first call account debit. Credit side to share capital. And the due con entry, receive con entry, bank account debit to share first call. To share first call. Next one, second call. Share second call account debit. Credit side to share capital. Receive. ஸோ உங்களுக்கு வர வேண்டிய டியூ அந்த டியூ வந்து ஃபுல்லாக ரிசீவ் ஆயிருக்கா இல்லை பார்ஷியல் ரிசீவ் ஆயிருக்காங்கிறது செகண்ட் என்ட்ரியில் மென்ஷன். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் செகண்ட் கால். கிளியர். இந்த பார்ட் நோட் பண்ணிக்கோங்க.